வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற குறிப்புகளை படிச்சப்போ எனக்கு நிஜமாவே புல்லரிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த உரையாடலை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற இயற்கையும் வீடுகள்ல நாம காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பல விஷயங்களையும் நீங்க பாக்குற விதமே மாறிடும். நிச்சயமா மாறிடும். இன்னைக்கு நாம அண்டம் குரல் அப்படிங்கிற சோர்ஸ்ல இருந்து சில முக்கியமான குறிப்புகளை அலச போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 மாச கணக்க பத்தி சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட் இது. ஆமா. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த பழமொழியை நீங்க உங்க வாழ்க்கையில பல தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஊர்ல பெரியவங்க அடிக்கடி சொல்றது நம்ம கேட்டிருப்போம். அதேதான். ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் போதோ இல்ல வேலை தேடும் போதோ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணும் போது இதை சொல்லுவாங்க. நாமளும் சரி, தை மாசம் வந்தா ஏதோ ஒரு லக் அடிக்கும், ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பொதுவா அப்படித்தான் நாம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த நோட்ஸ்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது ஒரு சிசு பிறப்பதற்கான, அதாவது தாயோட கருப்பையிலிருந்து குழந்தை வெளியே வர்றதுக்கான பிரசவ வழிய குறிக்கிற ஒரு ஆழமான மருத்துவ ரகசியம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இத